தம்பி அம்மா என்ன பெரிய தம்பி பெரிய ஆயிட்டு அந்த பையா வயலுக்கு அந்த பையா சும்மா அந்த பையா கூட்டு மாதிரி பையா தேவடா தேவசம் பையா ஜலு கம்மி அம்மா இடம் பெரிய இடம் தம்பி பெரிய இடம் என் ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி அம்மா இடம் பெரிய இடம் தொடப்பத்துல அடுப்பு கை வச்சு பேசக்கூடாது குஞ்சு விடலாமா என்ன குஞ்சு விட போற அம்மா நீ தான் பெரிய இடம் இந்த பண்ணை கட்டி இந்த ஒயிட்ல கோயில் குஞ்சு விடலாமான்னு அந்த குஞ்சு கேக்குறேன் எந்த குஞ்சு கேக்குற ஒயிட்ல கோயில் குஞ்சு நீ குஞ்சு விடலாம் தான் பாக்குற கோயில் குஞ்சு நான் பாக்குறேன் அப்பா குஞ்சு இங்க விடாதே கோயில் குஞ்சு அம்மா நேரா வேட்டவளம் பக்கம் வீரபாண்டி ஒக்கால கூட்டுக்குற அவகிட்ட போய் விடு அங்க போனா மாமா அங்க ஏற்கனவே 4 கோயில் இருக்குது தம்பி செம்பகவல்லி தான் தெரியும் ஒரு ஆம்பளை அடிக்காத பொண்ணு நான் தாண்டி ஆயா ஆமா என்னடா ஊற போகுமா உருளைக்கிழங்கு உக்காந்து கரணக்கிழங்கு தம்பி செம்பகவல்லி மட்டும் தான் தெரியும் நாங்க என்ன தொழில் செய்யறோம் என்ன வேலை செய்யறேன் ஒரு பொண்ணா வந்தா என்ன வேலை செய்யணுமா எந்த ஜாதி சேர்ந்தவன் ஏன்னா விளக்கம் தெரியுமா என்ன ஊரு சீரியல் நடிகரா இருப்பாங்களோ என்ன வேலை செய்யறாங்களோ எங்க குலாச்சார பரம்பரை தெரியுமா நான் கண்ணை காட்டி காசி வாங்கும் உங்க அக்காலாட்டோ உம்மலாட்டோ உன் பொண்டாட்டாட்டோ உன் சித்தாலாட்டோ உன் கொத்தாட்டோ ஒரு ஆடவரை பார்த்துட்டேன் ஏன் அங்க எங்க போற ஏழாவது மகத்துல காட்டு போன வந்துக்கிறான் ஏழாவது மகத்துல காட்டு போன வந்துக்கிறான்னு வச்சுக்க ஒரு ஆடவரை பார்த்து கையால கூப்பிடத்துல வாயால கூப்பிடத்துல நாங்க எப்படி கூப்பிடுறது இப்ப இவனா போனா காட்டு போனான்னு வச்சுக்க அவனை இந்தாட கூப்பிடுறா என் கண்ணை பாரு எம்மா லோடு போடுறான் என் ஊர்ல டேய் இவனை கூப்பிடுறாண்டா என் கண்ணை பாராதா இப்ப என்ன அங்க வந்துடணும் இந்த கேவனை கூப்பிட்டாண்டா இப்ப என்ன இப்படி வந்துடணும் அது மட்டும் நாங்க செய்யறோம் தம்பி நாங்க செஞ்ச கொடுமை எம்மாதான் தெரியுமா என்ன தெரியுமா நான் ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆசை காட்டி மோசம் செய்யும் கணீர் குலை என்று சொல்வார் காசி ரிவர்னா போனா வான்னு கூப்பிடுவான் காசி தீர்த்துவன் வேணையா தீர்த்துருவான் இன்னைக்கு எப்படியா தெரியுங்க ஆட்டம் அவனுக்கு யாரா இருந்தாலும் காசி அண்ணனா இருந்தாலும் சரியே தம்பியா இருந்தாலும் சரியே மாமனா இருந்தாலும் சரியே
சித்தப்பனா இருந்தாலும் சரியே பெருப்பனா இருந்தாலும் சரியே என்ன பெத்த அப்பனா இருந்தாலும் சரி காசு கொடுத்தா அப்படியே படுத்துக்கணும். நல்ல புண்ணியம் நேரம் அம்மா அது பெரிய இடம் தாத்தா ஒரு 500 ரூபா கொடுத்தா அப்படியே படுத்துக்கோங்க. இல்ல இல்ல அம்மா நேரம் பெரிய இடம். அம்மா பத்தினி பத்தினி அதுனா பத்தினி பரும பத்தினி பியூர் பத்தினி பியூர் பத்தினி. இந்த கருவாடுக்காரன் கூடமா ஏடா கருவாடு கரவாட்டும் பொண்ணு கருவாடு தான் கவுல் அடிக்கும். அவன் கொடுக்குற காசு கொடுமா கவுல் அடிக்கும். ஏமா அது எப்படி இருக்கணும் கூடமா தம்பி அவனாண்டா வரணும் தம்பி. இதே மாதிரி கம்மி அடிக்கிட்டு தான் போனா அவன் காலையில ஏஞ்சிருப்பான் கடைக்கடையா போவான் 1 ரூபா 2 ரூபா வாங்குவான். தலை மூவிட்டு ஒரு கடையில கொடுத்து தலை ரோட்டா மாத்தின்னு வந்து சாயந்தரமானா தலை மூவிட்டு வெள்ளை சோமத்தை போயிட்டு வந்து இந்த முந்தா எதுக்கு கிடக்குது சும்மா கிடக்குது 5 நிமிஷம் மூஞ்சினா நீட்டு நீட்டுவான் அவன் நீட்டுவான். உங்களாட்டம் போறம்போக பையன்கிட்ட போனா நீட்டுவான் பாரு அம்மா இந்த விரலால. ஐயோ கத்த 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 கம்மியா டேய் அவன்கிட்ட போலடா இவனாட்டம் பொட்ட மாதிரி பையன்கிட்ட தான் போனா இட்லி காலில் கடன் சொல்ற மாரி டீ காலில் கடன் சொல்ற மாரி பங்கடையில் கடன் சொல்ற மாரி டைவரு கிட்ட கடன் சொல்ற மாரி சொல்லிட்டு வந்துருவீங்க. பார்த்து உஷாராயிரியாமா. அம்மா என்ன பார்த்து குடும்பம் பண்ணிட்டியாயா? நான் பேயினா பேயும் காயினா காயும். காலையில தெரியும் விளக்குமா இருப்பாருக்கிறது. ஏன் பச்சை தந்தமே ஒரு சந்தேகம் வந்தா நான் காலையிலே கீர்த்தி சூரியனை வானா வருவான். சாயந்தரம் மாலையில மேற்கு போய் மறையனா மறைவான். ஏன் பத்தினி தானோ பத்தினி உனக்கு சந்தேகம் வந்தா சாயந்தரம் 6 மணிக்கு போய் மறைஞ்சிங்கன்னா மறைஞ்சிக்கும். அப்படியே பத்தினி கட்டாரி கடையில மாட்டேன் ஒரு குடும்பத்தை கலக்க மாட்டேன். மாமா அவன் தப்பி பொட்டமை அவன் வந்து என்ன பண்ண போறான்? டேய் உனக்கு சந்தேகம் வந்தா கிடுக்கிடுன்னு போதே மல்லிகை கடைக்கு 1 கிலோ அரிசி வாங்கினுவா. என் பத்தினி தனத்தால அந்த அரிசிய என் பத்தினி தனத்தால அப்படியே சாதமா நான் வச்சு காட்டுறேன்டா. சாதமா சந்தேகம் வந்த தம்பி 1 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி வந்து கூடி என் பத்தினி தனத்தால அது வெவிச்சு பாலமா என் பத்தினி தனத்தால வெடிச்சு காட்டுறேன். வெடிக்கதான் செய்யும் தம்பி. ஏற்கனவே காலத்திலே எங்க அம்மா செஞ்சாங்க, எங்க ஆயா செஞ்சாங்க, எங்க மூதாயை செஞ்சாங்க. அந்த வேலையெல்லாம் நாங்க விட்டுட்டோம். அந்த வேலையெல்லாம் விட்டுங்க. உங்ககிட்ட அம்மா எடுத்துனா உக்கா எடுத்துனா சித்தா எடுத்துனா பேரா எடுத்துனா போய் எடுத்துனா தண்ணி எடுத்துனா அந்த வேலை எங்களுக்கு வச்சோம். ஏன்டா நம்ம காப்பானா ஏண்டா இந்த குறை கேட்க வந்து என் வீட்டுல இருக்கும் போற பேர் ஏமா இது ஊரு ரொம்ப மோசமான ஊரு. எந்த ஊரு வருவான் வர சொல்றேன் என்கிட்ட பக்கத்துல தான் ஏறி கொண்டு போட்டு அமைக்கிடுவாங்க. இன்னும் எம்மா வேலை தம்பி அந்த வேலையெல்லாம் விட்டுட்டோம். அந்த வேலை தம்பி இது என்ன நாடு? இதுதான் மணிநகராபுரி பட்டணம். மணிநகராபுரி பட்டணத்தோட பகுதியாக வழங்கப்பட்ட சந்தனகோபுர வீதி 64 நம்பர் வீடு குப்புதாசி மகள் செம்பகதாசி என் பேர். உன் பேர் செம்பகம். அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய கற்பில் சிறந்த சிலோன்மணி. அதனால அந்த வேலையெல்லாம் விட்டுட்டோம். இந்த மணிநகராபுரி ஆண்டு வருகிற யாரு மாசிலா மன்னனுக்கு தினந்தோறும் நடிகை நாட்டு செய்யக்கூடிய பழக்கம் இன்று. ஆமா இந்த மன்னவர் இருந்தால் செம்பகதாசி வந்து சொல்லிட்டு மன்னல் என்ன உன்னோட நாட்டுக்கு நடின நாட்டையும் ஆடக்கூடிய செண்பகம் வந்துக்குதுங்க. சரி ஆயிட்டப்பா. டேய் ரம்பை ஊர்வசி மேடைக்கு திறந்து விட்டா பயப்படாத சொல்லுங்க. ரம்பை ஊர்வசி மேடைகை சிலரம்மை நடின நாங்கள் மாதம் கலவோம். அதை விட்டா என்ன ரதியோட இருக்கறாப்ல எப்ப கூட்டி வந்தறான் கண்ணா டேய் கண்ணா ரதியா பருமடி கட்டளை சாமி
ஏய் என்னடா உன் குடும்பம் குடிச்சேரா அவன மாதிரி உன் குடும்பம் அவன மாதிரி அவனமான்னு திருவடி பகவான் வந்தாலே திருப்பாக வா சுவாமி கேக்குறோம். இந்த எதுக்கு வந்த நாங்க நடிகர் நாட்டை செய்வது பழக்கம் இன்னைக்கு நீங்க சிம்மாசனம் அமர வேண்டும் நாங்க நடிகர் நாட்டை நாடி வந்தா செடி தண்ணி சிம்மாசனம் நாம சொன்னாலே வர முடியும் என்ன ஏய் உட்கார்றா நீ எங்க வந்து கேக்குறியா நான் இருக்கிற வரைக்கும் நீ கேட்க முடியாது பட்டப்பட்டியா ஏத்துறோம் பட்டப்பட்டியா எப்பா நடிகர் செய்யலாம் ஃபுட்பால் தரா ஒரு டைட் பண்றா நான் டைட் பண்ணிக்கிறேன் டைட் பண்ணு டைட் பண்ணிக்க ஏய் டேய் சாவுக்கு சொல்றா மணி கஷ்டமா இருக்கு உனக்கு எவனே ஆட்ட பாச கத்து குடுக்குறான் ஆரம்பிக்கலாமா கேட்டு வா டைட் பண்ணிட்டேமா ஏய் ஏய் மன்னவரா மகாராஜாவா ஒரு நாட்டரச மன்னனை போடா வாடா என்றோம் நீ வாடா ஐயோ ஆரம்பிக்கலாமாங்க ஆரம்பிக்கலாமா என்ன சொல்ற இது ஆரம்பி ஜாயோ 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 மனோ என் நடினை புடிச்சு விட்டதா நீ குட்டிக்காரன் போட்டா நீ சன்மானம் தருவா யான் நிது புடிச்சிட்டா இருக்கு என் நிது புடிச்சிட்டா புல்புல் தாரா குட்டிக்காரன் போட்டா சன்மானம் தருவா நீ நான் குட்டிக்காரன் போடுறேன் ஆனா ஒரு உதவி ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிமா ஜாயோ 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 சரி காசு நடின சொல்ல முடியா சேலை கொடு ஏன்னா சன்மானம் கொடுங்க சன்மானம் கொடுக்குறேன் உன்னை பார்த்து நான் கொடுக்க போறேன்பா நான் எந்த நிலைமையில இருந்து தெரியல வாங்க பாரு முக்கோடு பொண்ணு அங்க பாரு படி கட்டிட்டா சேலை ஒண்ணு மனுஷனாடா அம்மா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துவா அப்புறம் தரலாம் பத்து தான் கழிச்சு விடாது சரி பாட்டி ஆச்சுன்னா பவுன் சேலை சேலை ஏன்னா உனக்கு கூடாண்டா பையா அம்மா குடிச்சு விட்டது இதை நான் பாத்துக்க மாட்டேன் உட்காருப்பா கதை ஏமா
உனக்கு மட்டும் கொடுத்துட்டாரு. அம்மா ஏட்டு நீட்டு கொடுத்தான். உனதான் பட்டி கொடுத்தனாரு போட்டியா? எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு கோட்டை ஒண்ணு கோட்டர் காலில் வாங்கி தரணும். காலையில உனக்கு வாங்கி தரேன். கால் மேல கொடுப்பேன். இந்த மல்லூர் போட்டே போற வரைக்கும் 101 ரூபா பணம். ஏடா ஏடா நான் சொல்லு அங்க வீரபாண்டியில போய் வச்சுக்க. கேளு காலையில மல்லூர் போட்டில இருந்து எடையாறு போற வரைக்கும் உனக்கு போதையா கேக்குறேன். ஏங்க சன்மானம் கொடுத்துட்டீங்க. ஆமா. எங்க பழக்கப்படி மருதாமரம் கொடுப்பது எங்களுக்கு பழக்கம். இப்ப 2 இரவு நாடகம் ஆமா இந்த காலையில அம்போகம் பண்ண கூட வாதியாருக்கு மருதாமரம் வாயில கூட்டு போவாரு. சரி எங்க குலாச்சார படி ஆமா மருதாமரம் நான் கொடுப்பேன். ஆனா நீ கையால வாங்கக்கூடாது. எப்படி வாங்குறது? நீ ஆண் வாயை திறக்க வேண்டும். வாயை நான் திறந்தா நீ வாயில உள்ளாலும் பாருங்க. அந்த அம்மா தாம்பலம் கொடுப்பாங்க வாயில. ஏங்க கண்ணு முடுங்க.